உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருக்கா? புதுசாக என்ன வாங்கலாம்? இது வரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேல செலுத்தலாம்? அடுத்தது என்ன செய்யலாம்? இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்? இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும். அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன். AMA என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இந்த நம்பரில் வாங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க, நாம் பேசுவோம். பெருமுதலீட்டாளர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க? எல்லா இன்வெஸ்டருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் பொதுவாக ஒரே வகையில் தான் இருக்கும். ஆனால் அதிகமான அளவில் ஒரு நிறுவன பங்கை வாங்குபவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த அளவை சார்ந்தும் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டு தான் இருக்கும். எல்லா இன்வெஸ்டருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்றைக்கி என்ன? புதுசாக என்ன ஸ்டாக் வாங்கலாம்? எல்லா ஸ்டாக்கும் ஏறி போச்சு, இந்த மார்க்கெட்டில் எனக்கு புதுசாக ஒன்றும் அட்ராக்டிவாக தெரியலையே அப்படிங்கிறது ஒரு அடிப்படை பிரச்சனை. இது எல்லா இன்வெஸ்டருக்கும் உண்டு. பெரிய இன்வெஸ்டருக்கு இது இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ஒருத்தன் ஒரு ஸ்டாக்கில் 5 கோடி 10 கோடி போடணும்னா அவனுடைய பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் இருக்கும். 10,000 ரூபா போடுறவங்களுக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பங்குகளை அடையாளம் காண்பது இன்றைக்கி ஒரு பிரச்சனை. சரியான மதிப்பீட்டில் பங்குகளை கண்டுபிடிப்பது 2வது பிரச்சனை. அப்படி கண்டுபிடிச்ச பிறகு போதுமான அளவு அந்த பங்கை விலை ஏறாமல் வாங்குவது 3வது பிரச்சனை. அதிக விலை கொடுத்து இன்னைக்கு வாங்கலைன்னா அந்த பங்கு மிஸ் ஆகிடுமோன்ற அந்த அச்சம் அடுத்த பிரச்சனை. பணம் சும்மா இருக்கே, இந்த பணத்தை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணுமே அப்படிங்கிற அந்த ஒரு அவசரம் அதற்கடுத்த பிரச்சனை. இப்படி சில காமன் ப்ராப்ளம்ஸ் பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்குது, நல்லா தெரியுது. என்னுடைய நண்பர்கள் பல பேர் இன்றைக்கி கம்பெனிஸில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் ஹோல்டிங் வாங்கக்கூடியவர்கள். அவங்களாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, எப்படியாவது புதிய பங்குகளில் ஒரு பெரிய லாட் வாங்கணும்னு ப்ரமோட்டர்கிட்டையோ ஒரு பெரிய ஷேர் ஹோல்டர்கிட்டையோ புரோக்கரை வச்சு பார்கெயின் பண்ணி 1% 2% ஸ்டேக் வாங்குறாங்க. இப்படி அவங்க போடக்கூடிய பணங்கள்னு பார்த்தீங்கன்னா 10 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் ஒரு ஸ்டாக்கில் போடுறாங்க. இந்த ஸ்டாக்ஸினுடைய வேல்யூவேஷனை பார்த்தா எனக்கு அப்படி ஒன்றும் குறைவாக தெரியல. இந்த கம்பெனிஸ் கடந்த 2 வருஷத்தில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. இந்த கம்பெனிஸ் இன்னும் தொடர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ற அந்த அடிப்படையில் தான் நண்பர்கள்லாம் அவசரப்பட்டு இந்த பங்குகளை வாங்குறாங்கன்றது என்னுடைய கெஸ், என்னுடைய அசஸ்மெண்ட் அதுதான். ஆனால் என்னுடைய பார்வையில் பணத்தை சீக்கிரம் டிப்ளாய் பண்ணோன்ற அந்த அவசரம் தான் அவங்களை இப்படி செய்ய வைக்குது அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது. வெயிட் பண்ண அவங்க தயாராக இல்லை. பெரிய இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ண தயாராக இல்லை. இப்போ என்ன வாங்கலாம்? நீ என்ன வாங்கிட்டு இருக்க? என்ன பங்கு ரீசெண்டாக நீ ஸ்டடி பண்ண? ஏதாவது கம்பெனியை மீட் பண்ணியா? இப்படி பல கேள்விகளை அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் யாரையும் மீட் பண்ணல, என்னதை சொல்கிறது இவங்களுக்கு? இப்போ கையில் இருக்கிறதெல்லாம் விற்றுடலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை சில நண்பர்கள் என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு சில பங்குகளை வாங்கி வச்சுருக்கேன்னா அதை இன்றைக்கி விற்கிறதுல எனக்கு மீனிங் இல்லை. ரொம்ப ஆங்ஷியஸாக ஆர்வ கோளாறுலையோ அவசர போக்குலேயோ பங்குகளை வாங்கி நான் என்றைக்குமே ஜெயிச்சதில்லை. ரொம்ப நிதானமாக வெயிட் பண்ணி அந்த பங்கு எனக்கு பிடிச்ச மதிப்புக்கு வந்த பிறகு அந்த இடத்துலையே கொஞ்ச நாள் இருக்கும்போது அதை கிராஜுவலாக அக்யூமுலேட் பண்ணுறது தான் என்னுடைய வழிமுறை. ஸோ அவசரமாக எதையும் செய்யணுன்ற ஒரு தேவை இல்லை. கடந்த ஒரு 2-3 வருஷத்தில், தட் இஸ் 22-23 2 வருஷம் சொல்கிறேன், என்னால் ஒரு 7 or 8 கம்பெனிஸில் நல்ல பொசிஷன்ஸை பில்ட் பண்ண முடிஞ்சது. அதுவே போதுமானது. அது பர்சனலாகவும் சரி, ப்ரொஃபஷனலாகவும் சரி. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், அடுத்து என்னென்ன கம்பெனிஸ் நமக்கு அட்ராக்டிவாக இருக்குதுன்னு ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த கம்பெனிஸ் என்ன வேல்யூவேஷன் வந்தால் நம்ம விரும்புவோன்றதை மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வருதான்னு வேடிக்கை பார்க்குறோம். ஸோ எக்ஸிஸ்டிங் ஹோல்டிங்ஸை அப்படியே வச்சுக்கிட்டுருக்கோம். புதுசாக என்ன பார்க்கலான்னு ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். பட் என்னுடைய பியர்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஸ்டடியும் பண்ணுறாங்க, வேல்யூவையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, வாங்கவும் செய்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற வேல்யூன்னு நேரடியாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க.
அதனால தான் அவங்களால வாங்க முடியுது, நம்மளால் வாங்க முடியல. ஸோ எங்கேயோ நம்ம நிறையா பணம் பண்ணிட்டோம், இன்னும் வேகமாக இன்வெஸ்ட் பண்ணலான்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா பணம் பண்ணால் கூட அந்த கான்ஃபிடென்ஸ் வரக்கூடாதுங்கிறது என்னுடைய பேசிக் பிலீஃப். ஸோ இந்த பிலீஃப் சிஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை தான் என்னுடைய பிஹேவியரையும் நான் பார்க்கக்கூடிய சில நல்ல முதலீட்டாளர்களுடைய பிஹேவியருக்கும் உள்ள ஒரு கேப். அந்த கேப் ஃபில் ஆக போகிறதுல அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்குல்ல. உங்களுக்கு எது சரின்றதை நீங்கள் மைண்டில் உள்வாங்கிக்கணும். எனக்கு சரிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் இந்த தெளிவு வேணும். எனக்கு எது சரியோ அது பிளைண்டாக உங்களுக்கு சரியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. தெர் இஸ் நோ நீட் ஃபார் தட். இதனால தான் நான் மற்றவங்க சொல்கிறத கண்ணை மூடிக்கிட்டு வாங்கிறது இல்லை. ஆரம்ப நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு முடிவில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இன்னொருத்தர் சொல்கிறது அவங்களுக்கு சரி, எனக்கு அது சரிப்பட்டு வரும்னு நான் நினச்சேன்னா மேபி ஐ மே ஆக்ட் ஆன் இட். பட் 90% ஆஃப் டைம் அது சரிப்பட்டு வராது. அதனால தான் இந்த இண்டிவிஜுவாலிட்டி தனித்துவம்ன்றதை பற்றி நம்ம தொடர்ந்து இந்த களத்தில் பேசிக்கிட்டே இருக்கோம். இண்டிவிஜுவாலிட்டி எப்படி வரும்? மற்றவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை பார்த்து நமக்கு எந்த இண்டிவிஜுவாலிட்டி சரின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த இண்டிவிஜுவாலிட்டியில் நம்ம வளரணும். மற்றவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வளர மாட்டோம். 2 வருஷம் 3 வருஷம் மார்க்கெட்டில் நல்லா பண்ணிவிட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு கூட இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கலைன்னா நாம் அச்சீவ் பண்ண ஃபைனான்ஷியல் கெயின்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம விட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி இதை உணர்றதுங்கிறது ஒரு இன்வெஸ்டருக்கும் முக்கியமானது. ஏர்லியாக புரிஞ்சுக்கிட்டா த பெட்டர். சக்ஸஸ்ங்கிறது நம்மளை ஒரு வகையாக யோசிக்க வைக்கும். நமக்கு கான்ஃபிடென்ஸை தேவைக்கு மேலே கொடுக்கும். நம்முடைய ஆர்வத்தை மிகைப்படுத்தும். நம்முடைய அவசர போக்கை அதிகரிக்கும். ஆனால் அந்த சக்ஸஸே நமக்கு ஒரு நிதானத்தையும் கொடுக்கணும், ஒரு நேர்மையும் கொடுக்கணும், ஒரு சிந்தனை வடிவத்தையும் கொடுக்கணும், ஒரு முதலீட்டு பார்வையை வளர்க்கணும். இதெல்லாம் நம்மளை ஒரு சரியான முதலீட்டு பயணத்தில் எடுத்து செல்ல வேண்டும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.